ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் கிராமரோட ஒரு பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த இங்கிலீஷ் கிராமரோட பேசிக்ஸில் நம்ம சிலதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, இந்த பேசிக்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளோட இங்கிலீஷ் செக்ஷனில் எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் வரலாம், எரர் ஸ்பாட்டிங் வரலாம், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், சென்டென்ஸ் கரெக்ஷன், இன்ஃபேக்ட் நம்மளோட என்ன சொல்கிறது, ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் கூட இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சில பேசிக்ஸ் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இஃப்ல ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இஃப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு, ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கு. ஏன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம படிச்சிருக்கோம்ல டென்ஸ், அந்த டென்ஸ்னா எல்லாமே ப்ரெசென்ட் டென்ஸ்ல இருக்கணும், ப்ரெசென்ட் இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம். அது எதுவுமே இந்த இஃப்க்கு அப்ளை ஆகாது. இஃப்க்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா டெஃபினட்டா கரெக்ட், இல்லை அப்படின்னா அது ஒரு எரர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நான் இது ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், ஓகே ஃபைன். ஸோ இப்போ இஃப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இஃப்ல நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா V1 அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா? அதாவது V1 உங்களுக்கு தெரியாது, V1 என்ன, V2 என்னன்னு தெரியலன்னா தயவுசெய்து என்ன இங்கிலீஷ் கிராமரோட பேசிக்ஸ் வீடியோ ஒரு 1 hour 15 minutes வீடியோ ஒன்று நான் டீச் பண்ணியிருப்பேன். அதில் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். V1 ஒன்றும் இல்லை, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற வேர்பை தான் நம்ம V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இஃப்ல இருக்கு அப்படின்னா நான் இந்த V1க்கு நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இந்த V1 இருக்கணும்னா அது யூனிவர்சல் ட்ரூத்தா இருக்கணும். யூனிவர்சல் ஆர் சயின்டிஃபிக் ட்ரூத்தா இருந்தது அப்படின்னா நீங்க இந்த இது அப்ளை ஆகும். மிச்சதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இது அப்ளை ஆகும். ஓகேங்களா? யூனிவர்சல் ஆர் சயின்டிஃபிக் ட்ரூத் இருந்ததுன்னா இப்போ இது அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, இஃப் water reaches 100 degrees Celsius. If water reaches 100 degrees Celsius, it is called boiling point. அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது, ஒரு யூனிவர்சல் ட்ரூத். 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அதுதான் நம்ம பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இதை எல்லாமே ரெண்டுமே, இந்த இஃப் வாட்டர் ரீச்சஸ் இது V1ல இருக்கா, V1ல இருக்கு. இட் இஸ் கால்டு, இட் இஸ், புரியுதுங்களா? இல்லை இட் இஸ், இல்லை இஸ், இதுவும் உங்களுக்கு V1ல இருக்கா. ஸோ ரெண்டுமே V1ல இருக்கு. ஸோ இது கரெக்ட். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த வேர்ப் இந்த கமாக்கு அப்புறம் வரதும் இந்த கமாக்கு முன்னாடி ரெண்டுமே V1ல இருக்குன்னா நம்ம சயின்டிஃபிக் ட்ரூத் எதையுமே இந்த மாதிரி என்ன சொல்றது, இஃப் வாட்டர் வேர் 100 டிகிரி செல்சியஸ் இட் would have reached boiling point, அந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இஃப் வாட்டர் ரீச்சஸ் 100 டிகிரி செல்சியஸ் ஆர் இஃப் வாட்டர் ரீச்சஸ் 100 டிகிரி செல்சியஸ் இட் இஸ் கால்ட் பாயிலிங் பாயிண்ட் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இட் இஸ் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். கால்டு போடலன்னா கூட ஃபைன் தான். பட் ரெண்டுமே யூனிவர்சல் ட்ரூத்தோ சயின்டிஃபிக் ட்ரூத்தை சொல்றீங்கன்னா ரெண்டுமே V1 ஆகத்தான் இருக்க வேண்டும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் V1ல ஸ்டார்ட் ஆகி வில் பிளஸ் V1 அந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கலாம். ஆர் V2 ஆர் வேர், அதுல அதாவது இந்த கமாக்கு முன்னாடி இஃப் பக்கத்துல வருது, V2 வேர்ல இருந்தது அப்படின்னா அந்த கமாக்கு அப்புறம் இருக்கிறது would, could, might பிளஸ் V1 அந்த மாதிரி இருக்கலாம். ஆர் இஃப் had பிளஸ் V3 அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கமாக்கு அப்புறம் இருக்கிறது would, could, might பிளஸ் have பிளஸ் V3 அப்படின்னு இருக்கு. ஓகே, என்னப்பா இது சொல்றீங்களே அப்படின்னு இருக்கும். பட் நான் இப்போ எழுதி காமிக்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்ல நான் இப்போ உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். என்ன சொல்லலாம்? ஓகே, இஃப் யூ ஸ்டடி வெல், you will pass in the exam. You will pass in the exam. ஓகேங்களா? if you study well you will pass in the exam. இதே நம்ம இன்னும் எப்படி எழுதலாம்? if you studied well, you would pass in the exam. இப்படின்னு ஒன்று சொல்லலாம். இல்லை, if you had studied well, you would have passed in the examination. You would have passed in the exam. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி இஃப்ல ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே இமேஜினேஷன் சென்டென்சஸ்ன்னு சொல்லலாம். அது உண்மையாக நடந்தது கிடையாது. நம்ம ஒரு இமேஜின் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம். பட் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் நம்ம இங்கிலீஷ் கிராமரில் இருக்குது. உங்களுக்கு இஃப் வச்சு ஸ்டார்ட் ஆகி ஒரு எரர் ஸ்பாட்டிங்கில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஓகே, ஏன்னா இங்கே என்ன ஸ்டார்டிங்கில் வில்லுன்னு இருக்குது, நெக்ஸ்ட் வுட்டுன்னு இருக்குது, குட்டுன்னு இருக்குது, கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம ஒரு ஃப்ளூக்கில் தான் மோஸ்ட்லி மார்க் பண்ணுவோம். பட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கரெக்ட்,
இல்லைன்னா தப்பு நீங்கள் தைரியமாக மார்க் பண்ணிட்டு வரலாம். புரியுதுங்களா? ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்டடி வெல், இது பார்த்தீங்கன்னா இந்த யூ இஃப் யூ ஸ்டடி வெல், இந்த ஸ்டடி அப்படிங்கிறது V1. ஓகேங்களா? ஜஸ்ட் மென்ஷன்ஸ். ஓகே, இல்லை இந்த ஸ்டடின்னு இருக்குல்ல, இந்த ஸ்டடி அப்படிங்கிறது V1 verb. ஓகேங்களா? ஸ்டடி யூ இந்த செகண்ட் ஒன், இது ஃபர்ஸ்ட் ஒன்று, இது செகண்ட் ஒன்று, இது தேர்ட் ஒன்னோட எக்ஸாம்பிள், இது ஃபோர்த் ஒன்னோட எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இஃப் யூ ஸ்டடி வெல், இல்லை ஸ்டடி அப்படிங்கிறது V1 verb. ஓகேங்களா? இஃப் யூ ஸ்டடி வெல் you will pass in the exam. இதில் இருக்கல will plus V1, will plus V1, இதுவும் ஒரு V1 verb. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கலாம். இல்லைனா V2, வேறு V2 இருக்கலாம், இல்லைனா வேறு இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். if you studied well, studied அப்படின்னு இருக்குல்ல, இந்த studied அப்படிங்கிறது V2 verb தானே. if you studied well you would pass in the exam. would வரலாம், could வரலாம், might வரலாம், plus V1 தான் போடணும். புரியுதுங்களா? if you studied well you would passed in the exam அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எரர்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த இடத்துல V2, அதாவது V2ல அதாவது இஃப் பக்கத்தில் V2 மட்டும் இருக்குன்னா நெக்ஸ்ட் வரது வந்து இந்த would, could, might ப்ளஸ் V1 தான் இருக்கணும். இப்போ would passed V1 இல்லாமல் இந்த இடத்துலையும் passed V2 இருந்ததுன்னா தப்பு. would passed in the exam அப்படின்னு வந்துருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக தப்பாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இப்போ இது வாங்கல, if you had, இதுதான் had plus V3. if you had studied well, if you had studied well, if you had studied well you would have next திருப்பியும் வந்துட்டு V3 verb தான். you would have passed in the exam அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? or else you would had passed in, நீங்கள் இதில் வரக்கூடாது, இந்த இடத்துல hadன்னு போட்டால் தப்பு, நீங்கள் யாராவது மார்க் பண்ணிக்கலாம். அதாவது had plus V3ல உங்களுக்கு ஆரம்பிச்சிருந்தது, if பக்கத்தில் had plus V3ன்னு வந்திருந்ததுன்னா would have, would, could, might, would, could, might எது வேணா வரலாம். இந்த இடத்துல woodடும் வரலாம், couldடும் வரலாம், mightடும் வரலாம், பட் have தான் வரணும். have plus V3, had, has இருந்ததுன்னா இந்த சென்டென்ஸ் தைரியமாகவே நீங்கள் தப்பு அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் மட்டும் நான் எழுதுறேன், நீங்கள் அது கரெக்டாக தப்பாங்கிறது மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லிடணும். ஓகேங்களா? என்ன சொல்லலாம்? if you had written well, you might have scored good marks அப்படின்னு இருக்கு. இது கிராமட்டிக்கலி கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். if you had written well you might have scored good marks அப்படின்னு இருக்கு. ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு தப்பு இருக்காங்கிறதே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. பட் இப்போ இந்த ரூல் வச்சு அப்ளை பண்ணி பாருங்க. had plus V3 இருக்கா, had plus V3 இருக்கு. அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் கமாக்கு அப்புறம் இருக்கிறதுல என்னென்ன இருக்கணும்? would, could, might எது வேணா இருக்கலாம். இந்த இடத்துல நமக்கு might வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் have வந்திருக்கு, அதுவும் இருக்கு. அதுக்கடுத்து ஒரு V3 verb இருக்கணும். இது V3 verb. ஸ்கோர் அப்படிங்கிறது V1 verb. V3ன்னா என்னது? ஸ்கோர்டுன்னு வந்திருக்கும். you might have scored good marks. அதாவது இந்த இடத்துல ED வரணும், டி வந்திருக்கணும், அது மிஸ் ஆயிருக்கு. ஸ்கோர்டுன்னு வந்ததுன்னா கரெக்டு, அதனால இந்த இடத்துல தப்புன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் நம்ம எரர் ஸ்பாட் பண்ணி. இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். என்ன சொல்லலாம்? இஃப் யூ என்ன சொல்லலாம்? இஃப் யூ வேர் அ சூப்பர் பவர், if you were a superpower, you would have ruled this world. இப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கு. if you were a superpower you would have ruled this world. வேர்ன்னு வருது. if you were, வேர் வந்துச்சுன்னா அது எதுக்குள்ள வருது? இந்த இடத்துல வருது. V2 or வேர்ன்னு தானே சொன்னேன், வேர் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட். ஓகே, if you are a superpower would தான் வரணும், woodடும் வந்திருக்கு. woodக்கு அப்புறம் என்ன வரணும்னா V1 வரணும்னா அந்த woodக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? have ruled-ன்னு வந்திருக்கு. haveவும் வரக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் ruled அப்படிங்கிறது V3. ஸோ மொத்தமாக woodக்கு அப்புறம் V1 மட்டும்தான் வரணும். if you were a superpower you would rule this world அப்படின்னு வந்திருக்கணும். புரியுதுங்களா? you would rule this world. டோட்டல் இந்த haveவும் வராது, ruled-ம் வராது, மொத்தமாக ரூல் மட்டும்தான் வந்திருக்கணும். you would rule this world அப்படின்னு வந்திருக்கணும். அது வந்து you would have ruled this worldன்னு வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே தப்புன்னு அர்த்தம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எரர் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேபுலர் காலமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. V1, V2, V3னா என்னென்ன எனக்கு புரியலன்னா ப்ளீஸ் என்னோட பேசிக் கிராமர் இங்கிலீஷ் வீடியோ பாருங்கள், அதில் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர்
ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேங்களா? மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.